டேய் என்ன டைம் ஆயிடுச்சு இன்னும் காரை காணோம். வந்துரும். கரெக்டான அட்ரஸ் எல்லாம் சொல்லிருக்கேன். 5 நிமிஷத்துல வந்துரும். எப்பதான் வரும்? 10 நிமிஷத்துல வந்துரும் மச்சான். நோ டென்ஷன். வந்துரும். வந்துருச்சு. ஸ்டாப் 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 ஸ்டாப். வா மச்சான் ஏறிக்க. டே மச்சான், அந்த பணப்பாக்கம் பண்ண மேட்ரு முடிச்சேன்னு சொன்னிய, படிச்சு படிஞ்சுதா இல்ல பலாத்காரமா? கொஞ்சம் பலாத்காரம் தான். அது ஃபேமிலி பண்ணாச்சடா. எப்படி மெட்ராஸ் வர வச்ச? அவளை வர வைக்க நான் பேசின போன் பில் எவ்வளவு தெரியுமா? 3000 ரூபாய். 3000-ஆ? ஆமாண்டா. பின்ன நான் பேச அம்மா அப்பா சென்டிமெண்ட் வேற. சென்டிமெண்டா? இதுல லவ் வேற. காதல பிரிய முடியாது தவிப்பு. அவ வந்த உடனே மேக்கப் பேசுன்னு சொல்லி 2 பீஸ்ல 10 சில்லு எடுத்துட்டேன். அந்த விஷயத்துக்கு எப்படி மச்சான் ஒத்துக்கிட்டா? அவ எங்க ஒத்துக்கிட்டா? காஸ்டியூம் சேஞ்ச், மேக்கப் டச்னு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அவளை நான் டச் பண்ணிட்டேன். அவன் முடிச்சுக்கிட்டா. அதுல கொஞ்சம் பலாத்காரமா நடந்து வேண்டியதா போச்சு. அப்புறம் மச்சான் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஒரே ரூம்ல தான் இருந்தோம். அவதான் அழுதுகிட்டே இருந்தா. சரி வசதியான கழுதியாச்சு, நாங்களே கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் தூங்கிட்டேன். அப்புறம் என்னாச்சு? காலைல எந்திரிச்சு பார்த்தா நான் மட்டும் தான் இருக்கேன். அவளை காணோம். சரி சனியை விட்டுக்கிறான்னு ஃப்ரீயா ஆயிட்டேன். சந்தோஷமா இருந்தில்ல? அது ஏன் கேக்குற மாதிரி செம்ம ஜாலிடா. ஹலோ, ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா போறீங்க? சொன்ன கேளுங்க. என்னடா வண்டி ரூட் மாதிரி போகுது? ஹலோ டிரைவர், எந்த ரூட்ல போறீங்க நீங்க? எங்க போற? நீங்க சேர வேண்டிய இடத்துக்கு தான் போறேன். ஏய் ஏய், சொல்ல கேட்காம போயிட்டே இருக்க. யோ வண்டி நிப்பாட்டியா சொல்றல? சொல்றது கேளு. உங்களை தான்டா இவ்வளவு நாள் தேடிக்கிட்டு இருந்தேன். இன்னையோட நீங்க சமாதிடா. என்னது சமாதி கேட்ட போறியா? யாரையா நீ? நிப்பாட்டு நிப்பாட்டு. வண்டி நிப்பாட்டியா? சொல்றது கேளு. ஐயோ ஏய் நிப்பாட்டு நிப்பாட்டு. நிப்பாட்டியா பேசுறா. சொல்றது கேளுடா. ஏய் ஏய் என்ன பண்ணுவீ? வண்டி நிப்பாட்டா. ஏய் கேளுடா. ஏய் கேளுடா. ஏய் என்ன பண்றீ? ஹலோ ஹெல்ப் மீ. ஏய் ஏய் பாட்டா டேய். ஏய் குண்டா கேளுடா. என்ன பண்றீ? ஐயோ ஹெல்ப் மீ. ஏய் வாடா நீ. ஏய் ப்ளீஸ். ஏய் பாட்டா. ஐயோ இதுதான் நடந்தது. சக்தி, நான் தங்கச்சியை காதலிச்சதுன்னு உண்மைதான். நாங்க 2 பேருமே மறுபடி கல்யாணம் பண்ணிக்கத்தான் ஆசைப்பட்டோம். எங்க 2 பேர் வாழ்க்கையில ரொம்ப விளையாடிடுச்சு. எப்படியோ நான் நல்லவன்றது மட்டும் நீ உடம்பிய, அதுவே போதும். உள்ள கோவத்துல எங்க அக்காவை எந்த சூழ்நிலையிலும் தண்டிச்சிடாத.